இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியியல் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுவும் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறதுல ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா? ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, சராசரி அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். சரிங்களா? சராசரி அப்படின்னா என்னது? ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆவரேஜ் இல்லைன்னா மீன் இப்படிதான் கொஸ்டின் வரும். சராசரி அப்படின்னு. ரெண்டாவது பாயிண்டா என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைநிலை. ஸோ இந்த இடைநிலைக்கு இங்கிலீஷ்ல மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடைநிலைக்கு மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரெண்டு விதமா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுல கொடுக்கிற நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸா இருந்தா அதுக்கு ஒரு டைப், அதாவது ஒற்றைப்படை எண்களா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைப்பு, இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைப். சரிங்களா? சோ நம்ம இடைநிலையே வந்து ரெண்டு மெத்தட்ல போடுவோம். சரியா? ஆட் நம்பர்ஸ்க்கு ஒரு டைப், ஈவன் நம்பர்ஸ்க்கு ஒரு டைப். சரி, ஓகே. மூணாவதா என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகடு, மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதையும் வந்து மூணு விதமா பிரிச்சிருப்பாங்க. சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சம் போடும் போதே சொல்லிடுறேன். ஓகேவா? சோ ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீச்சு, ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். சரிங்களா? ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். சோ அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து வீச்சு கெழு, இல்லனா வீச்சு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். சோ இந்த அஞ்சு விஷயம் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? இதுல இந்த மூணு இருக்கு பாத்தியா, ஃபர்ஸ்ட் மூணு. இந்த ஃபர்ஸ்ட் மூணுக்கு என்ன பேருன்னா மைய போக்கு அளவைகள். சோ இதுக்கு மீனிங் இங்கிலீஷ்ல வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகேவா? சோ இந்த மூணு தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஈஸியா அட்டெண்ட் பண்றோம். இதுல இந்த சராசரி இருக்கு பாத்தியா, இந்த சராசரி தான் கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஓகேவா? இது இல்லாம இது மூணுமே சேர்ந்து ஒரு கொஸ்டின்ல கொடுத்தா அதுக்கு என்ன சார், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மூணுல ஏதாவது ரெண்ட கொடுத்துருவாங்க. சராசரி இடைநிலை கொடுத்துட்டு முகடு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி முகடும் இடைநிலையும் கொடுத்துட்டு சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எப்படி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஒரு கொஸ்டின்ல கொடுத்துட்டு அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. 2 இயர்ஸ் இருந்தா ஒரு ஃபார்முலா, 3 இயர்ஸ் இருந்தா ஒரு ஃபார்முலான்னு. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச மூணு மெத்தட்ல எதனா ரெண்டு விஷயம் கொடுத்துட்டு ஒண்ணு கேட்பாங்க. சரியா? அது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. சரியா? முகடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன், அதாவது மோடு. இதை எப்படி சொல்லலாம்னா மூணு இடைநிலை மைனஸ் 2 சராசரி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணுத்துல பேஸ் பண்ணி வர ஒரு ஃபார்முலா. சரியா? லிங்க் ஃபார்முலான்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரி, இவ்வளவுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுல ஒண்ணா நான் அதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் சம்ஸ் மாதிரி போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதுல இருக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், சராசரினா என்ன, அல்ல பேசிக்கா என்ன மாதிரி கொஸ்டின் வரும். சரியா? இடைநிலைனா என்ன, அல்ல ஆட் நம்பர்ஸ்ல எப்படி கொஸ்டின் வரும், ஈவன் நம்பர்ஸ்ல எப்படி கொஸ்டின் வரும். ஆட் நம்பர் இருந்தா எப்படி சம் போடுவோம், ஈவன் நம்பர் இருந்தா எப்படி சம் போடுவோம். அதே மாதிரி முகடுனா என்ன அப்படின்னு பார்ப்போம், ரேஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? மொத்தம் 5 கொஸ்டின் நான் என்ன பண்றேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இப்ப சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் போவோம். பாருங்க, சராசரிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம். சராசரிக்கு காமனா சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் சம். இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த 5 நம்பருக்கான சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 நம்பருக்கு சராசரி என்ன? சோ சராசரினா ஒண்ணும் இல்லைங்க, மேல கொடுத்திருக்கிற நம்பரை அப்படியே கூட்டிக்கணும். சரியா? மேல என்ன பண்ணும், அவங்க
எத்தனை நம்பர் குத்துனாலும் அத்தனை நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். சோ அப்படி ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 12, 14, 16, 18, 20 இதை ஆட் பண்றேன். சோ ஆட் பண்ணா 8 6 14, 14 4 18, 18ஓட 2 ஆட் பண்ணா 20, மீதி 2. சோ 2 1 கூட்டினா 3, 3ஓட 1 கூட்டினா 4, 4 2 6, 6 2 8. சரியா? அப்ப 80ன்னு வருதா? இந்த 80 தான் மேல போட வேண்டிய நம்பர். சரியா? கீழே அப்ப என்ன சார் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எத்தனை நம்பர் இருக்கு மொத்தம் பாருங்க, 5 நம்பர் இருக்கா? சோ அந்த 5 நம்பர் இருந்துச்சுன்னா 5ஆல டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ 1 5 5 16 5 80. ஓகேவா? 16 5 80. சோ அப்போ 16 அப்படின்றது தான் இதுக்கான ஆவரேஜ். சரியா? இந்த 5 நம்பருக்கான சராசரி என்னவா இருக்கும்? 16ஆக இருக்கும். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போடலாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர் இருக்குப்பா. சரியா? மொத்தம் 5 நம்பரு. அப்ப இந்த பக்கம் 2 பிரிப்ப, அந்த பக்கம் 2 பிரிப்ப. சரியா? அப்ப சென்ட்ரல் இருக்குது இந்த 16 தானே. சோ இந்த 16ஐயே நம்ம சராசரியா எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, இதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா, அது எல்லாத்துக்குமே காமனா இருக்கணும். பாருங்க, வித்தியாசம் வந்து எல்லாத்துக்குமே காமனா இருக்குல்ல. 12ஓட 2 கூட்டினா 14, 14ஓட 2 கூட்டினா 16. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சென்டர்ல இருக்கிறது சராசரின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க 3 டிஃபரன்ஸ் வருதுன்னா எல்லா இடத்துலயுமே 3 டிஃபரன்ஸா இருக்கணும். சோ அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இதை எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எதுன்னு தெரியுமா? நீங்க கூட்டி அத எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணதுதான். ஏன்னா ஒரு ஒரு சம்முக்கும் ஒரு ஒரு டைப் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். சரியா? அதுக்கு பெஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி அது எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் பின்னாடி லேட் ஆகிறதுனால எதுவுமே ஆயிட போறது இல்லை. சரியா? ஏன்னா மேக்ஸிம் நீ எடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா ஆன்சர் வரும். நம்ம கரெக்டான வழியில போறோம், கரெக்டான வழியில போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வரும். ஒரு நிமிஷம் பின்னாடி வரப்போகுது. சரியா? அதை நம்ம அத்த சம்ல டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான சம்மு. சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? சரி, சராசரினா இவ்வளவுதான். நெக்ஸ்ட் மீடியன்னா என்னன்னு பார்ப்போம். இடைநிலை. பாருங்க, இடைநிலை இடைநிலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹார்ட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். சோ ஒற்றைப்படை எண்களா கொடுத்திருந்தா அது ஒரு டைப்ல போடுவோம், இரட்டைப்படை எண்களா கொடுத்திருந்தா அதுக்கு ஒரு டைப்ல போடுவோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 2 5 8 9 10 12 14 கடைசியா நான் 1ன்னு போடுறேன். ஓகேவா? ஏன் சார் கடைசியா 1 குத்தீங்க? ஒரு காரணம் இருக்கு. பாருங்க, இப்போ 2 5 8 9 10 12 14 1 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 7 8 8 நம்பர் இருக்கு. சரியா? அப்ப 8 நம்பர் இருந்தா n வந்து ஒரு ஈவன் நம்பரா? n is even. அதான் நம்ம இங்க பேசுவோம். ஆட் நம்பர்னு சொல்லதை விட n is odd. சோ இங்க குத்திருக்கிற நம்பர் வந்து ஒரு இரட்டைப்படை எண்களா இருக்கு. சரியா? அதாவது n equal to 8. இங்க 8ன்றது ஈவன் நம்பர் தானே, இரட்டைப்படை எண். சோ அந்த மாதிரி இருந்தா ஒரு கான்செப்ட் போடுவோம். அதுக்கு முன்னாடி குத்திருக்கிறது இப்ப நம்ம கேட்கறது என்னது? இடைநிலை. சரியா? மீடியன் கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? குத்திருக்கிற நம்பரை ஏறு வரிசையில ஏறுங்க. அசெண்டிங் அதெல்லாம் எழுத கத்துங்க. சரியா? அசெண்டிங் அதெல்லாம் என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும். சரியா? அதை சொல்லத்துக்காக தான் நான் அந்த 1 கடைசியா கொடுத்தேன். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தானே, சின்ன நம்பர் அதுதான். அதுக்கப்புறம் தான் 2, அதுக்கப்புறம் தான் 5, அதுக்கப்புறம் தான் 8 9 10 12 14 அசெண்டிங் அதெல்லாம் ஏற்றுமா? ஏறு வரிசையில ஏறியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துருங்க, இந்த பக்கம் செகண்ட் நம்பருக்கு இந்த செகண்ட் நம்பர் எடுத்துருங்க, இந்த பக்கம் தேர்ட் நம்பருக்கு அந்த பக்கம் தேர்ட் நம்பர் எடுத்துருங்க. சரியா? இதுவும் அதுவும் ஈக்குவல்னா அர்த்தம் இல்ல. சரியா? எனக்கு தேவைன்னது சென்டர்ல இருக்கிற அந்த 2 நம்பர். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். 8 வருதுன்னா கண்டிப்பா அதுல 4வது நம்பரும் 5வது நம்பர் இருக்குதான் நீ சம் போடணும். சரியா? 4க்கும் 5க்கும் தான் சம் போடுவேன். பாருங்க, 8க்கும் 9க்கும் தான் இப்ப நீங்க
இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்லைங்க, 8க்கும் 9க்கும் இடைநிலை என்னவா இருக்கும்? 8.5 இருக்கும். சரியா? சென்டர் அதானே இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த 8யும் 9யும் கூட்டிங்க. சரியா? மேல என்ன பண்ணுங்க, அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துக்குங்க. சரியா? என்ன பண்ணும், n வந்து ஒரு ஈவன் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா சென்டர்ல இருக்கிற 2 நம்பரை எடுத்து கூட்டிக்கணும், கூட்டி அதை 2ஆல வகுத்துக்கணும். அதுதான் இடைநிலை. சோ பாருங்க, 8யும் 9யும் கூட்டினா 17, 17/2 என்னவா இருக்கும்? 8.5 இருக்கும் வகுத்தா. சோ அப்ப அந்த 8.5 அப்படின்றது தான் இடைநிலை. இந்த சம்ம நீங்க வந்து சார் நான் கொஸ்டின் குடுத்துருக்குது இப்படிதான், நான் இதே மெத்தட்ல தான் போடுவேன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா பாருங்களேன், இங்க 9, 10 தான் வரும். ஏன்னா இந்த பக்கம் 3 நம்பர் போயிடுமா, இந்த பக்கம் 3 நம்பர் போயிடும். அப்போ சென்ட்ரல்ல இருக்குது 9, 10. அதுக்கு இடைநிலை என்ன தெரியுமா? 9.5 வரும். சோ ஆன்சர் சேஞ்ச் ஆகுது. இங்க 8.5, அங்க ஆன்சர் என்ன வருது? 9.5 வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ் அந்த 9.5 நம்ம ஆப்ஷன்ல இருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், 9.5 ஆன்சர் டிக் பண்ணிட்டு வருவோம். ஆனா இடைநிலையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஏறு வரிசையில ஏதுங்க, இறங்கு வரிசையில என்னெல்லாம் ஆன்சர் வரும். ஆனா கான்செப்ட் எப்பவுமே நம்மளுக்கு சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதிதான் பழக்கம். 1, 2, 3 எழுதிதான் நம்மளுக்கு பழக்கம். பெரிய நம்பர்ல இருந்து எழுதி பழக்கம் இல்ல. அதனால என்ன பண்ணுங்க, 1, 2, 3ல இருந்து லைனா எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஏறு வரிசை சின்ன நம்பர்ல இருந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப நம்பர்ல எது 2 சென்டர் நம்பரோ அதை பார்த்து எழுதிட்டு வந்துடலாம். சரியா? இது வந்து என்னது, n வந்து ஒரு ஈவன் நம்பரா இருந்தா இந்த மெத்தடு. சரி, n வந்து ஒரு ஆட் நம்பரா இருக்கு. சரியா? பாரு, இதுல n வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, 3, 7. அப்போ n வந்து 7 நம்பர் இருக்கு. சோ அப்போ என்ன வரும்? n இஸ் ஆட், ஒற்றைப்படை எண்களா இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தா என்ன சார் பண்ண? சேம் அதே மெத்தட் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னது, இத அசெண்டிங் ஆர்டர்ல எண்ணணும். சரியா? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 2 தான் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் என்ன வரும்? 7, நெக்ஸ்ட் 8, அதுக்கப்புறம் தான் 9. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் நோக்கி எழுதிட்டோமா? இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் 3 நம்பருக்கு, அந்த பக்கம் 3 நம்பர் அதிர்ஷ்டம். சோ அப்ப சென்டர்ல என்ன இருக்கு? 5 தானே இருக்கு. சோ அப்ப அந்த 5 தான் இடைநிலை. சோ அப்போ ஒற்றைப்படை எண்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும்? இடைநிலையை டைரக்டா எழுதலாம். ஆனா இரட்டைப்படை எண்களா வருது சார், n 8 நம்பர் வருது, n 10 நம்பர் வருதுன்னா அதுல சென்டர்ல இருக்கிற 2 நம்பர் எடுத்து அதை 2ஆல வகுத்துக்கணும் கூட்டி. சரியா? மேல அந்த 2 நம்பரை கூட்டி கீழே 2ஆல வகுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் இடைநிலை. சரியா? இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகேவா? இதுல ஒரு சில டவுட் வரும் சிலருக்கு, சார் சப்போஸ் இந்த நம்பர்ல ஒரே நம்பரை 2 முறை கொடுக்குறாங்க, 3 முறை கொடுக்குறாங்க, அப்ப என்ன சார் செய்ய? எக்ஸாம்பிளுக்கு 2, 2, 5, 8, 3 இதுக்கான இடைநிலை என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ 2ன்ற நம்பர் 2 முறை வந்திருக்கு, நம்ம ஒரு முறை தான் எழுதிக்கணுமா? அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை முறை கொடுத்தாலும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதிங்க. பாருங்க, 2, 2, 3, 5, 8 ஏறு வரிசையில 8, அதுல எது சென்டரா இருக்கோ அதுதான் வந்து இடைநிலை. ஓகேவா? கான்செப்ட் புரியுதுல? அதே மாதிரி 0வை கணக்கு எடுத்துக்கணுமா? சப்போஸ் இதுல ஒரு நம்பர் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை கணக்குல எடுத்துக்கணுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா எடுத்துக்கணும். சரியா? 0வும் கணக்கு எடுத்து போட்டாதான் ஆன்சர் வரும். சோ சப்போஸ் இங்க 0 வருதுன்னா பாருங்களேன், இதுக்கு 2த்துக்கும் இடைநிலை கண்டுபிடிப்பீங்களா? 2யும் 3யும் கூட்டினா 5, 5ல பாதி 2.5 தான் இதுக்கான இடைநிலையா இருக்கும். சரியா? 0வையும் கணக்குல எடுத்துக்கணும். அதே சமயம் ஒரு நம்பர் 2 முறை வந்தாலும் அதை கணக்குல எடுத்துக்கணும். ஏறு வரிசையில ஏற்ற பிறகுதான் சம்மு போடணும். இதுதான் இடைநிலைக்கான மெத்தட். சரியா? மீடியனுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் முகடு தான் என்னன்னு பார்ப்போம். சோ இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. சரியா? இந்த நம்பரையும் நீங்க முடிஞ்சா என்ன பண்ணீங்க, ஏறு வரிசையில எழுதிங்க. சரியா? ஏறு வரிசையில என்ன வரும்? 1, ஒரே முறை தானே இருக்கு 1, அதை நான் டிக் பண்ணிட்டேன், எழுதிட்டேன்.
2 எத்தனை முறை இருக்கு பாருங்க, 1 2 3. சோ 2 3 முறை எழுதிக்கிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் 3 எத்தனை முறை இருக்கு பாருங்க, 1 2 3. சோ 3யும் 3 முறை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 4 எத்தனை முறை இருக்கு, 1 2. சோ 4 2 முறை எழுதிக்கிட்டேன். 5 எத்தனை முறை இருக்கு, 1 2 3. சோ 5யும் 3 முறை எழுதிக்கிட்டேன். புரியுதா? லைனா ஏறு வரிசையில எழுதிட்டேன். இதுல எந்த நம்பர் அதிகமா வந்திருக்கோ, அதிகபட்சமா வந்திருக்கோ அதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முகடு, மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்னவா இருக்கணும், எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் வந்து முகடு. சோ இதுல 2ன்ற நம்பர் 3 முறை வந்திருக்கு, 3ன்ற நம்பரும் 3 முறை வந்திருக்கு, 5ன்ற நம்பரும் 3 முறை வந்திருக்கு. சரியா? அப்ப இதுல எது சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3மே ஆன்சருங்க. சரியா? 2 3 5 3மே வந்து முகடு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை வச்சுதான் இந்த முகடை வந்து 3 டைப்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒற்றை முகடு, இரு முகடு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, அழகா தெரிஞ்சுக்கலாம். எத்தனை முறை வந்திருந்தாலும், எது எத்தனை நம்பர் வந்திருந்தாலும் அதுல எது ஹையஸ்டா வருதோ அதுதான் முகடு. சரியா? இங்க 3 நம்பர் வந்து 3 முறை வந்திருக்கு, அதனால வந்து முகடு வந்து என்னது, அந்த 3 நம்பருமே. சப்போஸ் சோ இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இதுல இந்த நம்பர்ல எது ஹையஸ்டா வந்திருக்குன்னு பாருங்க. இதுல 1 3 5 இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 4ன்ற நம்பர் பாருங்க, 1 2 3. சோ 3 முறை வந்திருக்கு. அப்ப 4ன்ற ஒரே நம்பர் தான் அதிகபட்சமா வந்திருக்கு. சோ அதிகபட்சமா வந்திருக்கிறது 4 அப்படின்றதுனால 4 தான் இதுக்கான முகடு. சரியா? அப்போ ஈஸியா போட்டுருவீங்கல்ல, முகடுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல, எந்த நம்பர் அதிகபட்சமா வந்திருக்கோ அதுதான் முகடு. சரியா? இதுவும் பெரும்பாலும் நீங்க சார் இது நீங்க அங்கங்க பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா நம்பரை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரியா? எத்தனை முறை எண்ணும் போது வாய்ப்பு இருக்கு. இப்ப பாரு, இதுல 5 2 முறை வந்திருக்கு. ஓகேவா? நம்ம கண்ணு நம்மள ஏமாத்த வாய்ப்பு இருக்குங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி லைனா எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பார்த்தோன்னே தெரிஞ்சு பாருங்க, 3 முறை வந்திருக்கு, 3 முறை வந்திருக்கு, 5 3 முறை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். இதே நீங்க சப்போஸ் இப்படி எழுதுறீங்கன்னா, இப்ப பாருங்களேன், நான் பாக்குறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல 4 மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்சர் மிஸ் ஆயிடும். ஓகேவா? அதனால நீ என்ன பண்ற, 4 3 முறை வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் போனா போது அழகா உட்காந்து என்ன பண்ணுங்க, எழுதிங்க. சரியா? ஏறு வரிசையில எழுதிங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டை நம்பி போறதை விட உன்னுடைய பிராக்டிஸ நம்பி போ. நீ பிராக்டிஸ நம்பி போற அப்படின்னா ஷார்ட்கட் தானா வரும். சரியா? அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தானே நீ பேசுற, ஷார்ட்கட் கூட நம்மளுக்கு பெருசு இல்ல, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ வரும், நீ பிராக்டிஸ் நிறைய பண்ற அப்படின்னா இதுக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், பார்த்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவ, ஏறு வரிசையில் எழுதுவ, அடுத்த ஸ்டெப் எது ஆன்சர் நேட்டு போவ. சோ அந்த டைம் எப்ப ஸ்பீடா வரும், நீ நிறைய முறை பிராக்டிஸ் பண்ணியிருந்தா வரும். சரியா? பேசிக்ல ஸ்ட்ராங் ஆகு, டேபிள்ஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்து பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்த அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸிங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஞ்ச்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். சரி, இப்படி ஒரு கொஸ்டின் வருது, இந்த கொஸ்டின்ல ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, வீச் ஈக்குவல் டு மிக பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு. ஓகேவா? மீசிமானவனே வேற மாதிரி ஞாபகம் வச்சிடாதீங்க, வேணா நான் எழுதி கூட காமிச்சிடுறேன். மிக சிறிய மதிப்பு. சரிங்களா? இது என்னது, மிக பெரிய மதிப்பு. சோ வீச்சுன்றது பெரிய விஷயம்லாம் இல்ல, லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கழிச்சா வரதான் ரேஞ்ச், ஆறுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சோ இங்க இருக்கிறதுலே எது லார்ஜஸ்ட் வேல்யூ, முடிஞ்சா இதையும் தயவு செய்து ஏறு வரிசையில எழுதிக்க, அசெண்டிங் ஆர்டர்ல. அப்பதான் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதுவ. இங்க பாருங்க, சென்டர்ல 2 இருக்கு,
சப்போஸ் இந்த ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, 3 தான் சின்ன நம்பர்னு ஆன்சர் பண்ணு போயினுப்ப. ஏன்னா நம்ம கண்ணு, நான் கண்டிப்பா சொல்றேன், எக்ஸாம்ல பயத்திலேயே நம்மளை ஏமாத்தும். சொல்றது புரியுதா? நீ பயத்துல, பயம் சொல்றதை விட அந்த நேரத்துல நீ பதற்றமா இருப்ப. அந்த நேரத்துல உனக்கு கண் எதிரில பார்த்த ஒரு சில விஷயமே, ஈஸியா போட வேண்டிய ஒரு சில விஷயமே நம்மள ஏமாத்தும். சரியா? நீ அதனால தான் நீ என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்க, ஏறு வரிசையில எழுதிக்க. சரியா? ஏறு வரிசையில எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்க எத்தனை நம்பர் வருது, 4, 8, 10, 10 நம்பர் இருக்கா? இந்த 10 நம்பருமே நம்ம ஏறு வரிசையில இருக்கா அப்படின்னு பாத்துங்க. ஒண்ணு வேணாம், 1, 2, 3, 1, 2, 3 நம்பர் இருக்கா? அதுக்கப்புறம் 4வதா என்ன பண்ணும், என்ன நம்பர் வருது பாருங்க, 5 வரும். சோ 5, அப்போ இது எழுதிட்டேன். 7 அடுத்த நம்பர், சோ 7 ஒரு முறை எழுதிட்டேன். 8 2 முறை இருக்கு, சோ 2 முறை 8 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் 9, நெக்ஸ்ட் 13, அதுக்கப்புறம் 19. பாருங்க, 4, 7, 10, இங்கேயும் 10 நம்பர் வருது, இங்கேயும் 10 நம்பர் வருது. சோ அப்ப எல்லா நம்பரும் எழுதிட்டேன் அப்படின்ற பட்சத்துல அப்ப போடுங்க ரேஞ்ச். ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ 19, அதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1. மிக பெரிய மதிப்புல இருந்து மிக சிறிய மதிப்பை கழிச்சா வர்றதுதான் வீச்சு. சோ அப்போ 19ல 1 கழிச்சா 18 அப்படின்றது தான் வீச்சு, ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுது இல்ல? எந்த மிஸ்டேக்ல நீ பண்ணுவியோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். சரியா? அப்ப அந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். புரியுது இல்ல? என்னென்ன மிஸ்டேக்லாம் நீ பண்ணுவியோ, சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும், பெருசாலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த கொஸ்டினே உனக்கு தெரியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? கண்டிப்பா இந்த கொஸ்டின் தெரியும் அப்படின்ற கேர்லெஸ்ல தான் நம்ம எக்ஸாம்ல மிஸ்டேக்கே பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டினும் கொடுப்பாங்க. அதுல இருந்து நீ பீட் பண்ணி வந்தாதான் ஜெயிக்க முடியும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீச்சு கெழுனா என்னன்னு பார்ப்போம். இன்னும் நம்ம சம்மையே ஆரம்பிக்கல, இது எல்லாமே பேசிக்ஸ். ரேஞ்ச் தான் இவ்வளவுதான் கொஸ்டின், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் தான் இதுதான் பண்ண போறேன். சரியா? நான் அப்ளிகேஷன் சம்ஸ் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இங்க நான் கொடுத்தது எல்லாமே பேசிக்ஸ். சரியா? ஒரு ஆவரேஜ் சம்னா எப்படி இருக்கும், 4 நம்பரை கூட்டி 4ஆல வகுத்தா அது ஆவரேஜ், 6 நம்பரை கூட்டி 6ஆல வகுத்தா அது ஆவரேஜ். 10th படிக்கும் போது 5 சப்ஜெக்ட் வச்சிருப்போம், அந்த 5 சப்ஜெக்ட்ல உன் மார்க்கை கூட்டி 5ஆல வகுத்தா அது ஆவரேஜ், சராசரி. சரியா? சோ அததான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க போறோம், வீச்சு குணகம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் சம்லாம் பார்ப்போம். ஓகேவா? வீச்சு குணகம் இல்லனா வீச்சு கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். பாருங்க, சொல்லலன்னு விட்டுறாத. வீச்சு கெழு அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். பழைய புக்ல வீச்சு குணகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இப்ப இருக்கிற புக்ல வீச்சு கெழுன்னு கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல அதே தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். சோ எதுவா இருந்தாலும் கொஸ்டின் சொல்லல அப்படின்னு விட்டுறாத. பாரு, R ஈக்குவல் டு L மைனஸ் எஸ்ன்னு ஒரு ஃபார்முலா சொன்னியா? என்னது? வீச்சு ஈக்குவல் டு மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னேன். வீச்சு குணகம் எப்படி சார் கண்டுபிடிக்க? L மைனஸ் எஸ் மேல அதேதான், கீழே L பிளஸ் எஸ் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? மேல என்ன பண்ண, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அது ரேஞ்சுக்கான ஃபார்முலா. அதுல இருந்து L பிளஸ் எஸ் கீழே கூட்டிக்கிட்டீங்கன்னா அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வீச்சு குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். சோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்துப்போம். பாருங்க, லைனாவே எடுத்துக்கிறேன். சரியா? ஏறு வரிசையில் எழுதி. ஆனா உங்களுக்கு எக்ஸாம் ஏறு வரிசையில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொஸ்டின் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சரியா? நீ தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சோ இங்க நானு இதுலயே கொடுத்துட்டேன். இதுல லார்ஜஸ்ட் வேல்யூ 70, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 10. சோ அப்ப 70 மைனஸ் 10 டிவைடட் பை 70 பிளஸ் 10. புரியுதா? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சோ அப்போ மேல 60, 70ல 10 கழிச்சா கீழே 80, 70யும் 10யும் கூட்டினா. சரியா? அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலு. ஒரு 2 2 3 2 6, 4 2 8, மூணாம் வாய்ப்பல்லு பாருங்க 3/4ன்னு வந்துருச்சு. புரியுதா? ரெண்டாம் வாய்ப்பால கேன்சல் பண்ண
3 2 6 4 2 8 3/4 வருது. சரியா? இது ஆப்ஷன்ல குத்துந்தானா இத ஆன்சரா எழுதிக்க. சார் இல்ல சார் இப்படி குடுக்கல, பாயிண்ட்ல குத்துருக்காங்கன்னா வேற வழி இல்ல, டிவைட் பண்ணிக்க. மேல இருக்கிற நம்பர் உள்ள எழுதணும், கீழே இருக்கிற நம்பர் தான் வெளியே எழுதணும். வகுத்தல் தெரியும்ல, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்காரு. பாரு பாயிண்ட் வச்சுக்கிற, ஏன்னா எனக்கு 4 வாய்ப்பால 3 வராது, ஒரு நாளே 4 தான், இங்க இருக்கிறதே 3 தான். சரி, அதனால நான் என்ன பண்றேன், 0 சேர்த்துக்கிறேன். 0 சேர்த்தா 7 முறை 28 வருமா? பாயிண்ட் வச்சாலே முன்ன 0 இருக்கிறது தான் அர்த்தம். பாரு 30ல 28 போச்சுன்னா மீதி 2. சரியா? ஒரு முறை பாயிண்ட் வச்சுட்ட, அதனால நீ இன்னொரு முறை பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் இல்ல, 0 சேர்த்துக்கிற. 5 முறை 20, அப்போ 0.75 அப்படின்றதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர். வீச்சு கழிவா இருக்கும். இது பார்த்தவனே சொல்லாங்க, இது பாருங்களேன், 4ல 3 பங்கு தான் முக்கா தானே, முக்கானா 0.75. புரியுதா? 4ல 3 பாகங்க, 4 பாகம்ன்றது 100% அப்படின்னா அல்ல முக்கான்றது தான் 3 பாகம், அப்ப 0.75 ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இது ஏன் நான் வகுத்து சொன்னேன் அப்படின்னா, எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்துல வகுத்தாவது ஆன்சர் போகுது. நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான், 1 மார்க் தான். சரியா? அந்த மானம்லாம் முக்கியமே இல்ல, ஆன்சர் தான் முக்கியம். ஓகேவா? நான் ஷார்ட்கட்ல தான் சம் போடுவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காத. எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் யோசி. சமயோசித புத்தி தான் முக்கியம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம். நீ எவ்வளவுதான் பெரிய நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும், நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னாலும், அந்த 3 மணி நேரம் இந்த எக்ஸாம்ல நீ உட்காந்து எழுதுற அந்த 3 மணி நேரம் தான் நீ யார் அப்படின்றத உன்னை முடிவு பண்ணும். சரியா? நீ யார், உனக்கு 30 நாள்ல வேலை கிடைக்குமா இல்ல 60 நாள்ல வேலை கிடைக்குமான்னு யார் முடிவு பண்றது? அந்த 3 மணி நேரம் தான். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? எவ்வளவுதான் ஸ்ட்ராங் பர்சனா இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் நீ தடுமாறன அப்படின்னா கண்டிப்பா போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? சோ என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, நம்மளால முடியும், பாத்துக்கலாம். சரியா? இப்போ இத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், சம்ஸ் பார்ப்போம். சரியா? அதுவும் அப்ளிகேஷன் சம், இதெல்லாம் பேஸ் பண்ணி, இது பேசிக்ஸ் பார்ட், இத பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏறு வரிசையில் அமைந்த 11 12 14 18 x+2 x+4 30 32 35 41 இவற்றின் இடைநிலை 24 எனில் x இன் மதிப்பை காண்க. சோ என்ன சொல்றாங்க, the median of 11 12 14 18 x+2 x+4 30 32 35 41 இடைநிலை, அதாவது மீடியன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 24 அப்படின்னா இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चनல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, 2 விஷயம் சொல்லிட்டாங்க அவங்களே. ஏறு வரிசையில் அமைந்த, அதாவது குத்துருக்கிற क्वेश्चंस எதுலதான் இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க வர ஆன்சர் கண்டிப்பா 18 விட அதிகமா இருக்கும், 30 விட கம்மியா இருக்கும். இங்க இருக்கிற 2 நம்பர் புரியுதா? 18 விட அதிகமா இருக்கணும், 30 விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஏறு வரிசையில இருக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க, இதுக்கான மீடியன் இடைநிலை கொடுத்துட்டாங்க. எந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அப்ப அதை தான் கண்டுபிடிக்கணும்னு நீங்க தெரிஞ்சுங்க. மீடியன் தானே கொடுத்துருக்காங்க. சோ மீடியன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க மீடியனுக்கான வேலையை தான் பார்க்கணும். அப்போ இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சா, இந்த சைடு 4 நம்பர் போயிடுச்சு. சென்டர்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்தா வரதுதானே எனக்கு மீடியன். என்னது, இடைநிலை. புரியுதா கான்செப்ட்? இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு, அந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு. ஏன்னா ஏறு வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சென்டர்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்தா வரதுதான் எனக்கு மீடியன், இடைநிலை. ஓகேவா? இப்போ இந்த 2 நான் இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். அப்போ எக்ஸையும் கூட்டினா 2x பிளஸ் 2 4 கூட்டினா 6 ஈக்குவல் டு 2 × 24 48. ஏன் சார் பெருக்குனீங்க? வகுத்தல் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா பெருக்கல் ஆகும். சோ 2x ஈக்குவல் டு
48 பிளஸ் 6 இந்த சைடு வந்துச்சுன்னா -6. ஓகேவா? அப்ப 2x ஈக்குவல் டு 42. 48ல 6 போச்சுன்னா 42. 1 2 21 2 42. அப்ப x ஈக்குவல் டு 21. x இன் மதிப்பு தானே கேக்குறாங்க. x வந்து என்னவா இருந்திருக்கும்? 21 இருந்திருக்கும். வேணா நீ செக் பண்ணி பாரு. x பிளஸ் 2 21 பிளஸ் 2 23. 21 பிளஸ் 4 25. சோ வருதா? 18 விட அதிகமா இருக்கு. 23 25 30 விட கம்மியா இருக்கு. சரியா? அப்ப x க்கான மதிப்பு என்னது? கேக்குறது x இன் மதிப்பு தான். சோ x வந்து 21. கான்செப்ட் புரியுதா? இங்க எது கொடுக்குறாங்க? இடைநிலை கொடுத்துருக்காங்க. அப்ப இடைநிலையை வச்சுதான் நீ சம் பண்ணணும். அந்த லாஜிக் தெரிஞ்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சராசரி 66 மற்றும் முகடு 60 எனில் இடைநிலை காண்க. சோ அதாவது மீன் வந்து 66, மோட் வந்து 60. சோ மீடியன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். மூணுத்துல எதனா 2 கொடுத்துருவாங்க, 1 கேட்பாங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். சரியா? முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 சராசரி. பாருங்க, முகடுக்கான ஆன்சர் வந்து என்னது? 60. 3 மீடியன். சோ 3 இன்ட்டு இடைநிலை எவ்வளோ? அதான் தெரியாதா? சோ இடைநிலை அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 2 இன்ட்டு சராசரி 66. ஓகேவா? அப்போ 60 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் இத பெருக்குனா 132. புரியுதா? சோ இப்போ இந்த மைனஸ்ல இருக்கிற 132 இந்த சைடு எடுத்தா பிளஸ் ஆகுமா? அப்போ 60 பிளஸ் 132 ஈக்குவல் டு 3 இடைநிலை. சோ இத கூட்டினா 130 ஒரு 60 190 192 ஈக்குவல் டு 3 இடைநிலை. எனக்கு தேவை இடைநிலைக்கான ஆன்சர் என்ன, மீடியனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தான் தேவை. சோ இது பெருக்கல்ல இருக்கா? பக்கத்துல இருக்கிறது பெருக்கல்ல தானே இருக்கு. சோ அப்ப ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா 192/3 வகுத்தல் ஆயிடுமா? ஈக்குவல் டு இடைநிலை மீடியன். சோ ஓர் 3 3 6 3 18 மீதி 1 12 இருக்கா? 12 3 வைப்பால 4 முறை வரும். சோ அப்ப இடைநிலை வந்து என்ன? 64. ஓகேவா? இடைநிலை வந்து என்னது? 64. சோ கான்செப்ட் புரியுதா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. இதுல எது வேணா கேட்கலாம். இந்த சம்ல இடைநிலை கேட்டாங்க, இதுல டைரக்டா மோடும் கேட்கலாம், இல்ல மீனும் கேட்கலாம். சரியா? எது கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா தான். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? மூணாவது क्वेश्चन பாருங்க. the mean of 11 15 17 x plus 1 19 x minus 2 3 சராசரி வந்து 14 எனில் x இன் மதிப்பை காண்க, மேலும் அவற்றின் முகடு காண்க. 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? 2 விஷயம் கேட்டிருக்காங்க. சோ பாருங்க, 11 15 17 x plus 1 19 x minus 2 3. இதோட சராசரி மீன் வந்து எவ்வளவா? 14. சராசரி வந்து 14 எனில் x இன் மதிப்பை காண்க, மேலும் அவற்றின் முகடு காண்க. மோடும் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? find the value of x and also find the mode. சரி பாருங்க, மீன் தானே கொடுத்திருக்காங்க, சராசரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை வச்சுதான் நீ சம் பண்ணணும். அப்ப சராசரி எப்படி கண்டுபிடிப்ப? எல்லா நம்பரையும் கூட்டிக்குவியா? 17 x plus 1 19 x minus 2 plus 3 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, மீன் வந்து 14. சரியா? அவங்களே சொல்லிட்டாங்க சராசரி தானே கண்டுபிடிக்க போற. சோ சராசரி 14. சரியா? இது எத்தனை நம்பர்னு போடணும்? கமா இருக்குல்ல, அதை வச்சே போட்டுக்க. 1 2 3 இது 4 5 6 7.
புரியுதா? எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்றது ஒரே நம்பர் தான். எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிச்சனா அதுல இருந்து ரெண்டை கழிச்சுக்கு போற, அவ்வளவுதான். எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிச்சனா அதுல இருந்து ஒன்னு கூட்டிக்கு போற, அதான் எக்ஸ் பிளஸ் ஒன்னு. சரியா? அப்போ 7 மொத்தம் 7 நம்பர் வருதா? சேம் அதே விஷயம் தான்பா. இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கு போற, மீதி இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டிக்க. சரியா? பாரு, 11 15 17 வேற இந்த 1யும் 19யும் சேர்த்து நான் 20ன்னு எல்லாமா? 20 பிளஸ் 3. ஓகேவா? இந்த -2 இருக்குல்ல, அதை கழிச்சுக்கலாம் அப்புறமா. ஓகேவா? பாருங்க, 23 10 5 16. இங்க 3 4 5 6, அப்ப 66ன்னு வருது. சரியா? 66ல இந்த 2 கழிச்சா 64 பிளஸ் இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ், ரெண்டுமே கூட்டுறதுல தான் இருக்கு. அப்போ 2x ஈக்குவல் டு 14 7 98. சரியா? 14 7 98 பெருக்கல்ல வந்தது, பெருக்கிட்டான். இப்போ இந்த 64 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? -64 ஆகும். சோ 98ல 64 கழிச்சா என்ன வரும்? 8ல 4 போனா 4, 9ல 6 போனா 3. சரியா? 9ல 6 போனா 3. அப்போ 1 2 2 7 2 14. சரியா? அப்போ 1 2 2 இங்க 1 2 2 ஆகும், மீதி 1 வரும், அதுதான் 7 2 14ன்னு போட்டிருப்ப. சோ அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன வந்துச்சு? 17. இதுவா சார் ஆன்சர்? இதுவும் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க? இத பேஸ் பண்ணி மோட் ஆஃப் த டேட்டா கேக்குறாங்க, முகடு காண்கன்னு. சோ பாருங்களேன், 11 15 17 இது வரைக்கும் ஓகே. இங்க x பிளஸ் 1 இருக்கா? அப்ப 17 பிளஸ் 1 என்ன வரும்? 18. கான்செப்ட் புரியுதா? 17 பிளஸ் 1 நெக்ஸ்ட் 19. அது அப்படியே இங்க x வந்து 17, அப்ப 17 மைனஸ் 2 தானே அது. 17 மைனஸ் 2 என்னது? 15 3. இதான் கொடுத்திருக்கிற டேட்டாஸ். என்ன பண்ணிருக்குன்னு புரியுதா? இங்க x பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க, அதனால 17 பிளஸ் 1. x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க, அதனால 17 மைனஸ் 2. சோ அப்போ இதுக்கான மோட் என்ன? முகடு என்ன? முகடுனா என்னதுங்க? ஒரு டேட்டால ஒரு தரவுல எந்த நம்பர் அதிகபட்சமா வந்திருக்கோ அதுதான் முகடு. சோ இதுல 15ன்ற நம்பர் 2 முறை வந்திருக்கு பாருங்க, வேற எந்த நம்பருமே வரல. சோ அப்ப முகடு மோடு வந்து என்னது? 15. கான்செப்ட் புரியுதா? மோடு வந்து என்னது? 15. சோ நெக்ஸ்ட் நம்ம போவோமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, A B C D மற்றும் E இன் சராசரி. क्वेश्चन நம்பர் 4, A B C D E இன் சராசரி. மீன் ஆஃப் A B C D E எவ்வளவு இருக்கு? 28. அதே மாதிரி A C E இதுக்கான சராசரி எவ்வளவு இருக்கு? 24. அப்போ B க்கும் D க்குமான சராசரி என்ன? இதான் क्वेश्चन. சரியா? இதுல ஈஸியா போடலாங்க. A B C D E 5 நம்பரோட சராசரியா? அப்ப 5ஆல வகுப்பியா? 5ஆல வகுப்பு ஈக்குவல் டு தான் 28. புரியுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிட்டா A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D பிளஸ் E ஈக்குவல் டு 28 5. அதாவது 28 10 வந்து 280, அதுல பாதி தான் 28 5. அப்ப என்ன வரும்? 280ல பாதி 140. சோ 28 5 140. அதே மாதிரி இங்க போடுங்களேன், A பிளஸ் C பிளஸ் E பை எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3. சோ 3ஆல வகுக்கிற ஈக்குவல் டு 24. சராசரி தானே கொடுத்திருக்காங்க. சோ இத குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா A பிளஸ் C பிளஸ் E ஈக்குவல் டு 72. புரியுதா? A பிளஸ் C பிளஸ் E ஈக்குவல் டு 72. நல்லா புரிஞ்சுங்க. 5 நம்பரை கூட்டினா எனக்கு 140 வருது. அதுல A C E அப்படின்ற 3 நம்பரை மட்டும் கூட்டினா எனக்கு 72 வருது. சோ அப்போ இதுல A பிளஸ் C பிளஸ் E மட்டும் கூட்டினா 72 வருதா? அதை மட்டும் நான் கழிச்சனா எனக்கு B யும் D யும் கூட்டினா எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? புரியுதா?
என்ன சொல்றேன்னு புரியுதா? 5 நம்பரை கூட்டினா 140 வருதுப்பா. அதுல ACE 3 நம்பரை மட்டும் கூட்டினா 72 வருது. சோ இதுல இருக்கிற மீதி நம்பர் எது எது? பியும் டியும் தான். சரியா? அப்போ 140ல 72 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? இது 13, இது 10. 10ல 2 போனா 8, 13ல 7 போனா 6. சரியா? அப்போ மீதி இருக்கிற 68ன்றது பியையும் டியையும் கூட்டினா வர ஆன்சர். சரியா? எது வர ஆன்சர் தான். அதாவது இந்த சைடுல மல்டிப்ளிகேஷன் பண்ண பாத்தியா, அந்த ஆன்சர். ஆனா இதுக்கான சராசரி என்னவா இருக்கும்? b பிளஸ் டி அப்படின்றது 2 நம்பரா, அப்போ b பிளஸ் டி பை 2 2ஆல வகுத்தாதான சராசரி. புரியுதா? இந்த 2 நம்பரை கூட்டினா எனக்கு 68. அப்ப அதுக்கான சராசரின்றது அந்த 2 நம்பர் இருக்கா, அதை 2ஆல வகுக்கிறது தான். அப்ப 68 2ஆல வகுத்தா 34 அப்படின்றது தான் பிக்கும் டிக்குமான சராசரியாக இருக்கும். பிக்கும் டிக்குமான சராசரி என்னவா இருக்கும்? அந்த 2 நம்பர் கூட்டி வர்றது பெரிய வேல்யூ, அதை 2ஆல வகுத்தாதான் சராசரி. சோ 68/2 34 அப்படின்றது தான் அந்த பிக்கும் டிக்குமான சராசரி. த மீன் ஆஃப் பி அண்ட் டி அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. x x plus 2 x plus 4 x plus 6 x plus 8 இன் சராசரி 11 எனில் முதல் 3 உறுப்புகளின் சராசரி காண்க. சோ क्वेश्चन நம்பர் 5, x x plus 2 x plus 4 x plus 6 x plus 8. சரியா? இது வரைக்கும் தானே கொடுத்திருக்காங்க. இதுக்கான சராசரி மீன் வந்து 11. ஃபர்ஸ்ட் 3 உறுப்பா, முதல் 3 உறுப்புகளின் சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல இதுல இருக்கிற அந்த எக்ஸுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேற வழி இல்ல. பாரு, எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 8. இதுல இருக்கிற 1 2 3 4 5 5 நம்பரை கூட்டி 5ஆல வகுத்தா எனக்கு எவ்வளவு வருதா? சராசரி 11 வருது. சரியா? சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க, அப்போ 1 2 3 4 5 மொத்தம் 5x பிளஸ் 2 4 கூட்டினா 6 6 6 கூட்டினா 12 12ஓட 8 கூட்டினா 20 ஈக்குவல் டு 5யும் 11யும் பெருக்குனா 55. ஓகேவா? 5யும் 11யும் பெருக்குனா 55. சோ 5x ஈக்குவல் டு இந்த பிளஸ் 20 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 20 ஆகும். சோ 55ல 20 கழிச்சா 35. சோ 5x ஈக்குவல் டு 35. அப்போ 4 5 5 7 5 35 x ஈக்குவல் டு 7 அப்படின்னு வருது. இப்பதான் நீ x ஓட மதிப்பையே கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ என்ன இதுல போடுங்க, क्वेश्चनல போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் x 7, ரெண்டாம் நம்பர் பாருங்க x 7 பிளஸ் 2 அப்போ 9, மூணாம் நம்பர் 7 பிளஸ் 4 அப்போ 11, 7 பிளஸ் 6 அப்ப 13, இங்க 7 பிளஸ் 8 அப்ப 15. இதுதான் அந்த 5 நம்பர். இதுல அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா, அங்க சோ இந்த 5 நம்பர்ல முதல் 3 உறுப்புகள் எது? 7 9 11. அப்போ 7 9 11க்கான சராசரி என்ன? 3 கூட்டி 3ஆல வகுத்துக்கணும். சரியா? அப்ப 7 9 கூட்டினா, சரி பாரு, 7 9 கூட்டினா 16 16 ஒரு 11 27/3. 1 3 3 9 3 27. சோ முதல் 3 உறுப்புகளின் சராசரி 9. சரியா? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஓட ஆவரேஜ் மீன் வந்து என்ன வருது? 9 அப்படின்னு வருது. இதே क्वेश्चन கடைசி 3 உறுப்புகளின் சராசரி காண்க, கடைசி 4 உறுப்புகளின் சராசரி காண்க அப்படின்னு கேட்பாங்க. சோ எது கேட்டாலும் x கண்டுபிடிச்சு எக்ஸுக்கான வேல்யூ நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் சம் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? அடுத்த சம் பாருங்க. 5 9 x 17 21 இவற்றின் சராசரி 13 எனில் x இன் மதிப்பை காண்க. இது ஈஸியான சம் தான். 5 9 x 17 21 இவற்றின் சராசரி 13 எனில் x இன் மதிப்பை காண்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம பேசிக்ஸ் அப்படின்றது சொன்ன பத்தியா ஒரு 5 சம்மே. அந்த 5 சம்மே பெரும்பாலும் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. சரியா? அதையும் தாண்டி இதெல்லாம் பாக்குறது எதுக்குன்னா, சார் கஷ்டமா கேட்டாங்க அப்படின்னா என்ன செய்ய?
ஏன்னா இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த டைப் எல்லாமே ஸ்கூல் புக்ல 9th 10th இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது புக்ல இருந்து தான் உனக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீ இதையும் பார்த்துதான் ஆகணும். சரியா? கொஞ்சம் கஷ்டமா ட்விஸ்ட் பண்ணி, இது கஷ்டம்லாம் இல்ல சார், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுவ? நத்தல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. சரியா? அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சரி ஷார்ட்கட், இதுதான் ஷார்ட்கட். இப்போ மீனா, ஸோ மீன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மீனுக்கான ஃபார்முலா 5 9 x 17 21, அஞ்சுத்தையும் கூட்டுவோம். அப்படி கூட்டி வர நம்பரை 13 ரைட் சைட்ல வச்சுக்குவோம். யோசிக்கிற பத்தி அந்த கொஸ்டினை பார்த்தவொடனே இதான் பண்ணோன்னு, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஷார்ட்கட். ஓகேவா? பாருங்க, 14 ஒரு 17 கூட்டணுமா, 17 ஒரு 14 31 ஒரு 21 கூட்டுறோம். சரியா? இல்லனா பாருங்க, ஆட் பண்ணிப்போம். 14 21 17 8 12 மீதி 1 5 52. சோ 52 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு I13 65. சோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 65 மைனஸ் 52. சோ எக்ஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்றதுதான் எக்ஸுக்கான மதிப்பு. ஓகேவா? அப்ப இந்த இடம் என்னவா இருந்திருக்கும்? 13 அப்படின்ற நம்பரா இருந்திருக்கும். ஓகேவா? இதே கொஸ்டினை நீ இப்படியே பாரு, 5 9 அந்த இடம் நான் 13 போடுறேன், 17 21. இதை கூட்டி பாருங்க. இதை ஃபுல்லா கூட்டினா ஏற்கனவே 14 17 28 21, இதை கூட்டினா 52. 52 ஒரு இந்த 13 கூட்டினா 65 மேல வருது. கீழே வந்து 1 2 3 4 5 5 நம்பரால வகுக்கிறேன். கேன்சல் பண்ணி பாரு, ஒரு முறை இது 13 முறை. இதுதான் சொல்லியிருக்காங்க, மீன் வந்து 13, சராசரி வந்து 13 அப்படின்னா இந்த இடத்து என்ன நம்பரா இருந்திருக்கும் அப்படின்னு. சரியா? லாஜிக் புரியுது இல்ல? இது நான் இன்னொரு ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 13 இதுதான் இங்க இருக்க ஆன்சரு. நல்லா புரிஞ்சுக்க. இந்த பக்கம் 2 நம்பர் போயிடுச்சு, இந்த பக்கம் 2 நம்பர் போயிடுச்சு. அப்ப நடுவுல சென்டர்ல இருக்கிற 13 தான் இதுக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஆனா முக்கியமான விஷயம், இந்த ஷார்ட்கட்டை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்களேன். 5 4 கூட்டினா 9, 9 4 கூட்டினா 13. கரெக்டா? 13 4 கூட்டினா 17, 17 4 கூட்டினா 21. சோ டிஃபரன்ஸ் காமனா இருந்தால் மட்டுமே இந்த ஷார்ட்கட் செல்லும். சரியா? கான்செப்ட் புரியுதா? அப்ப 13ன்றது நீ இந்த சம்மே போட தேவையில்ல, ஷார்ட்கட்ல போட்டு போலாம். ஐடியா புரிஞ்சா 4 சம் பார்த்தாதான் ஐடியா கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. சோ கொஸ்டின் நம்பர் 7. முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க, மேலும் அவற்றின் சராசரியும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ சராசரி காண்கன்னு தான் கேக்குறாங்க, பெரிய விஷயம்லாம் இல்ல. பாருங்க, முதல் 11, 11னா 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயர், இந்த மாதிரி 11 ஸ்கொயர் வரைக்கும் எழுதுவியா? அதுதான் வர்க்கம், ஸ்கொயரு. சரியா? இதுக்கான சராசரி அப்படின்னும் போது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, இந்த மாதிரி 11 ஸ்கொயர் 121. இது வரைக்கும் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி 11 வகுத்தாலும் அந்த ஆன்சர் ரைட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு? இது வரைக்கும் ஆட் பண்ணி எத்தனை நம்பரு? 11 நம்பரு. சோ 11 வகுத்தாலும் அந்த ஆன்சர் ரைட்டு. இல்ல சார் ஷார்ட்கட்டா போடுங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம், n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இதுதான் வந்து வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், the sum of n natural square ஆஃப் n natural numbers அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதுதான் வந்து ஃபார்முலா. சோ இது கூடுதல் தான். மேல ஆட் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் சொல்லுவோம் பாத்தியா? 5 நம்பர் இருக்குன்னா 5 நம்பர் ஆட் பண்ணி இங்க ஒரு ஆன்சர் வரும் பாத்தியா? அதுதான் இந்த ஃபார்முலா. டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால வகுத்தாதான் அது ஆவரேஜ். புரியுதா? எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால வகுத்தாதான் அது பேர் ஆவரேஜ், சராசரி. சோ இந்த எண்ணுக்கு இந்த எண்ணு கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும்? n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இதுல நீ அப்ளை பண்ணினாலே இதுக்கான ஆவரேஜ், சராசரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
புரியுதா? n into n plus 1 2n plus 1 by 6 அப்படின்றது எதுக்கான ஃபார்முலா? அந்த சம்முக்கான ஃபார்முலா. சரியா? கூடுதலுக்கான ஃபார்முலா. ஆனா நமக்கு சராசரி என்ன சொல்லுது? கூடுதல் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை உறுப்புகள் இருக்கோ அந்த உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை தான் n. இங்கேயும் உறுப்புகளின் எண்ணிக்கை n தான். சோ அது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்குது தான் அதுக்கான ஃபார்முலாவா இருக்கும். சோ இதுல நீ டைரக்டா n-க்கு 11ன்னு போட்டீங்கன்னா 11 plus 1 12. இங்க 2 into 11 22. 22 ஒரு 1 கூட்டினா 23 டிவைடட் பை 6. புரியுதா? அப்போ 1 6 6 2 6 12 2 23 பெருக்குனா 46 அப்படின்றதுதான் இதுக்கான சராசரியாக இருக்கும். சரியா? அப்ப கான்செப்ட் புரியுதா? நீ இந்த நம்பர்லாம் எழுதி அதை கூட்டி 11ஆல வகுக்கிற பத்தியா அந்த ஆன்சரும் n into n plus 1 2n plus 1 by 6 divided by n. இது ஏன் போடுறேன்னு தெரியுதா? சராசரினா வகுத்தல் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால வகுக்கணும். சோ அப்போ என்ன என்னால வகுத்தா அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிற நம்பருக்கு நீ நம்பரை சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, 7 எண்களின் சராசரி 81. அதில் ஒரு எண் நீக்கப்பட்டால் கிடைக்கும் எண்களின் சராசரி 78 எனில் நீங்கிய எண்ணை காண்க. The mean of 7 numbers is 81 if one number is excluded. இது ரொம்ப முக்கியமான மாடலுங்க. excluded included அப்படினு பாப்போம். excluded included. சரியா? நீக்கம் இல்லனா சேர்க்கப்படுகிறது. ரெண்டுத்துல எதனா ஒரு விஷயம் வரும். சரியா? சோ இது கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடியா புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. இல்லனா எல்லாமே நமக்கு கஷ்டம் தான். சரியா? பாருங்க என்ன சொல்றாங்க? 7 எண்களின் சராசரி. The mean of 7 numbers எவ்வளவு இருக்கா? 81. சோ அதுக்கான மொத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் தான் ஒண்ணும் இல்லைங்க. மேல அந்த 7 நம்பர் எதுவுமா? இப்ப நான் இதுக்கு பேர் வைக்கிறேன் 1 2 3 அப்படின்னு 7 நம்பர் எழுதுறேன்னா கீழே என்ன பண்ணுவேன்? அந்த 7ஆல வகுப்பேன்ல, 7ஆல வகுப்பேன். ஈக்குவல் டு தான் நான் 81 சராசரி எழுதியிருப்பேன். சோ அப்போ மொத்தம்னா என்னன்னா இந்த 7 நம்பரோட மொத்தம் என்னது? இது ரெண்டுத்தையும் பெருக்கிறது தான். சோ 81 7 பெருக்குனா மொத்தம் எவ்வளவு வரும் பாருங்க. 1 7 7 8 56. சோ 567 அப்படின்றது தான் மொத்தமா இருக்கும். சோ மொத்தம் அப்படின்றது நீங்க பிரச்சனையே இல்லைங்க. 7 எண்களின் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? அந்த நம்பரையும் சராசரியும் பெருக்கிங்க. சரியா? இதுல क्वेश्चन என்ன சொல்றாங்க? அவற்றின் ஒரு எண் நீக்கப்படுகிறது. ஒரு எண் எக்ஸ்க்ளூடட் சம். இது ஒரு எண் நீக்கப்படுகிறது. சோ அப்படி நீக்குறாங்க அப்படின்னா 7 எண்கள் இருந்தது இப்ப 6 எண்கள் ஆகுமா? அப்ப 6 எண்களின் சராசரி என்னவா இருக்கும்? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 6 எண்களுக்கான சராசரி. ஒரு எண் நீக்கப்பட்டால் அவற்றின் சராசரி 78. சரியா? சோ இதுக்கான மொத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க இப்போ 6 நம்பர் வரும். 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் வரும். 6ஆல் தான் டிவைட் பண்ணுவேன். சரியா? 6 எண்களின் கூடுதல் டிவைடட் பை 6 எண்கள். அந்த 6 போட்ட ஈக்குவல் டு தான் 78. சோ இது ரெண்டுத்தையும் நீ இப்ப என்ன பண்ணுவ? பெருக்கிக்குவ. அதுதான் 6 எண்களுக்கான மொத்தமா இருக்கும். சரியா? சோ அப்போ 78யும் 6யும் பெருக்குனா 6 8 48 மீதி 4. 6 42 4 கூட்டினா 46. சோ 468 அப்படின்றதுதான் அந்த 6 எண்களின் மொத்தம். சரியா? அப்ப கான்செப்ட் புரியுதா? 7 எண்களின் சராசரி 81, அவற்றின் மொத்தம் 567. அவற்றின் ஒரு எண் நீக்கப்பட்டால், ஒரு எண் எக்ஸ்க்ளூட் ஆச்சுன்னா 7 எண்ணா இருந்தது 6 எண்ணா இருக்கும். சோ 6 எண்களுக்கான சராசரி 78 அப்படின்னா அவற்றின் மொத்தம் 468. சரியா? அப்ப 7 எண்கள் 567, 6 எண்கள் 468. சரியா? அப்ப அந்த ஒரு எண் நீங்கி இருக்கு பாத்தியா? அந்த நீங்கிய எண் என்னவா இருக்கும்? அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னவா இருக்கும்னா 7 எண்கள்ல இருந்து 6 எண்களை கழிச்சா அந்த ஒரு எண், அந்த வெளியேற்றப்பட்ட எண் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சோ அப்போ இத கழிச்சா 99ன்னு வரும். சோ அந்த வெளியேறிய எண், அந்த ஒரு எண் வெளியே போச்சு பாத்தியா? அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 99. அவ்வளவுதாங்க ஆன்சர். இதுல என்ன கஷ்டம் இருக்கா பாரு. ஃபர்ஸ்ட் குத்திருக்கிற 81யும் 7யும் பெருக்கிக்கிட்ட, அப்புறம் ஒரு எண் வெளியே போகுதுன்னுட்டாங்க. அப்போ ஒரு எண் வெளியே போச்சுன்னா 6ஐயும் 78யும் பெருக்கிக்குவேன்.
கழிச்சு சொல்ற. சரியா? அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல எதுவும் கஷ்டம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இது வந்து பார்த்தது வந்து இப்போ 8வது கொஸ்டின் தானே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 9th கொஸ்டின் பார்ப்போம். சரி, கீழ்கண்டவைகளில் சராசரி இடைநிலை முகடு சமமாக உள்ள ஒன்று எது? which one is correct for equal mean median mode அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் நீ வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி போறது. 2 2 2 4 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 1 3 3 3 5. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் வந்து கொஸ்டின் நம்பர் 9 1 1 2 5 6. கொஸ்டின் நம்பர் 4 சாரி ஆப்ஷன் டி வந்து 1 1 2 1 5. சரி, இதுக்கு நான் ஐடியா மட்டும் சொல்றேன், நீயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, 4 நம்பரையும் கூட்டி 4ஆல வகுத்துக்கிறேன். இதுதானே இதுக்கான சராசரி. சோ 2 + 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போடுறேன். பாருங்க, இத கூட்டா என்ன வருது? 6 8 10 10/4ன்னு போட்டா 2.5. சரியா? சராசரி வந்து என்ன வருது? 2.5. சரி, இடைநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற 2 நம்பரா? சோ 2 + 2 / 2 அப்போ 4/2 2ன்னு வருது. இங்கே தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேக்குறாங்க? ஈக்குவலான சராசரி இடைநிலை முகடு மூணுமே ஈக்குவலா இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எந்த ஆப்ஷன்ல வரும்னு கேக்குறாங்க. இதுக்கான முகடு வந்து 2 தான். சோ அது பிரச்சனை இல்லை, ஏன்னா 3 முறை வந்திருக்கு பாருங்க 2ன்ற நம்பரு. சோ முகடு வந்து 2 தான். சோ இங்க மட்டும் 2.5 வந்தனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. சரியா? ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வாங்களேன். ரெண்டாவது ஆப்ஷனுக்கான சராசரி 1 3 கூட்டினா 4 4 3 7 7 3 10 15 15/5ன்னு வருமா? சோ சராசரி வந்து 3. ஏன்னா 5 நம்பர் இருக்கு. சோ சராசரி வந்து 3. இடைநிலை அப்படின்னு பாக்குறேன்னா இந்த பக்கம் 2 நம்பர் போயிடுச்சு, இந்த பக்கம் 2 நம்பர் போயிடுச்சு. அப்ப சென்டர்ல இருக்கிற 3 தான் இடைநிலை. சோ ரெண்டுமே கரெக்டா வந்துருச்சு. முகடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முறை 3 வந்திருக்குப்பா. சோ முகடும் 3 தான். அப்ப ஈக்குவலா வந்திருக்கிறது எந்த ஆப்ஷனு? செகண்ட் ஆப்ஷன். 1 3 3 3 5ன்றது தான் வந்து நம்மளுக்கு தேவையான ஆன்சர். புரியுதா? கண்டிப்பா மீதி ரெண்டுமே ஆன்சர் வராது. நம்மளுக்கு இது வந்துருச்சுனாலே கண்டிப்பா மீதி ரெண்டும் ஆன்சர் வராது. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க. எப்படி போடுறதுன்னு தெரியுதா? ஈக்குவல் மீன் மீடியன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. சோ சராசரி கண்டுபிடிக்கிற, குத்துருக்கிற வேல்யூக்கு மீடியன் கண்டுபிடிக்கிற, குத்துருக்கிற வேல்யூக்கு மோடு கண்டுபிடிக்கிற. மூணுமே எது ஈக்குவலா வருதோ அதுதான் ஆன்சர். இதெல்லாம் நீங்க ஆப்ஷனை பேஸ் பண்ணி போடுற கொஸ்டின்ஸ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? கொஸ்டின் நம்பர் 10. 3.1 3.2 3.3 2.1 1.3 3.3 3.1 3.1 3.3. சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா மோட் ஆஃப் த டேட்டா என்னன்னு கேக்குறாங்க. முகடு காண்க. சரியா? முகடு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல எது ஆன்சரா இருக்கும் பாருங்களேன். 3.1 ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிப்போமா? 1.3 ஒரு முறை வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? 2.1 வரும். 2.1. நெக்ஸ்ட் 3.1 3 முறை வருது. 3.1 3.1. சோ 1 2 3 முடிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் 3.2 ஒரு முறை வந்திருக்கு. அதையும் எழுதிட்டேன். வேற என்ன இருக்கு? 3.3 தான் இருக்கு. சோ 3.3 3 முறை இருக்கு. சோ 1 2 3 3 முறை வந்துருச்சு. இப்ப எல்லாமே டிக் பண்ணிட்டோம், எல்லாமே எழுதிட்டோம். சரியா? இதுல என்ன கேக்குறாங்க? முகடு என்னன்னு கேக்குறாங்க. முகடுன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எது அதிகபட்சமா வந்திருக்கோ அதுதான் முகடு. சோ இங்க 3.1 3 முறை வந்திருக்கு. அதே மாதிரி 3.3 3 முறை வந்திருக்கு. சோ அப்ப 3.1 3.3 தான் ஆன்சர். புரியுதா? 3.1 3.3 தான் ஆன்சர். இதுதான் கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போம்.
ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க -3 -2 -1 0 1 2 3. இதுக்கு ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. சோ ஃபர்ஸ்ட் வீச்சு r = L - s பெரிய வேல்யூ இதுல 3 மைனஸ். சரியா? சின்ன வேல்யூ -3. கான்செப்ட் புரியுதா? பெரிய வேல்யூ 3 மைனஸ் சின்ன வேல்யூ -3. சோ 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 கூட்டினா 6. சோ அப்ப வீச்சு வந்து 6. ஓகேவா? வீச்சு கெழு கேக்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா என்னது? L - s / L + s. சோ மேல வந்து இதே தான் வரும். L - s இங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ஏதா வரும். ஒரு ஸ்டெப் போடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 3 மைனஸ் ஆஃப் -3. சரியா? கீழே வந்து என்ன வரும்? 3 பிளஸ் -3. புரியுதா? L வந்து 3 பா, பிளஸ் s வந்து -3. சரியா? இப்போ மேல 3 மைனஸ் ஆஃப் -3 6 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 3 கூட்டினா 6. கீழே 3 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3. ஓகேவா? 3 அப்படியே போட்டேன். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டேன். சோ அப்போ 6 3ல 3 போனா 0. எனிதிங் பை 0 என்னங்க? இன்ஃபினிட்டி. இந்த கான்செப்ட் தெரியும்ல? தெரிஞ்சுக்க பாரு. எந்த நம்பர் தான் இருக்கட்டும் மேல, கீழே வந்து 0 வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இன்ஃபினிட்டி. சரியா? மேல எவ்வளவு பெரிய நம்பர் தான் இருக்கட்டும், 1284 கூட இருக்கட்டும், கீழே ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி அதுக்கு வேல்யூ. சரிங்க சார், மேல 0 வந்து கீழே எவ்வளவு பெரிய வேல்யூனா அர்த்தம், இதுக்கு ஆன்சர் 0. சோ மேல 0 வந்துச்சுன்னா ஆன்சர் 0, கீழே வந்து 0 வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்னது? இன்ஃபினிட்டி. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ரேஞ்ச் வந்து 6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி. சரியா? அப்ப 6, இன்ஃபினிட்டி அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஏஜ் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீச்சு காண்க, ரேஞ்சை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? சோ இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டாங்க சார். பாக்ஸ் கொடுத்துட்டு ரேஞ்ச் கேக்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுங்க. இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஏஜ் மட்டும்தான். ஓகேவா? ஏஜை பார்க்கணும். சோ ஏஜ்ல அவங்க லார்ஜஸ்ட் வேல்யூ என்னவா கொடுத்துருக்காங்க? 28ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 26ல இருந்து 28ல 28 தானே பெருசு. சோ அப்ப லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 28. ஓகேவா? வீச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆருக்கு என்னென்ன தேவை? L - s. சோ L வந்து 28. அதே மாதிரி S வேணும்னா என்ன பண்ணுவ? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க வருவோம்? 16க்கு தான் வருவோம். கரெக்டா? 16க்கு தான் வருவோம். ஆனா இந்த நம்பர்ல, அதாவது இந்த क्वेश्चनல 16 நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 0 வந்திருக்கு பாருங்க. மாணவர்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 16 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள ஒருத்தர் கூட இல்ல. சரியா? அப்படி இல்லைன்னா இது தேவையில்லாத பாக்ஸ் தானே. ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னா தேவையில்லாத பாக்ஸ். அப்ப சின்ன நம்பர் எதுவா தான் இருந்திருக்கும்? 18ஆ தான் இருந்திருக்கும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து என்னவா இருந்திருக்கும்? 18ஆ தான் இருந்திருக்கணும். சோ அப்போ இங்க சப்போஸ் சார் 1 கொடுத்துருக்காங்க, 1 கூட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நீ 16 சின்ன நம்பரா எடுத்திருக்கலாம். சரியா? இங்க ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு சொன்னனால 18 தான் சின்ன நம்பர். சரியா? 18 தான் சின்ன நம்பர். சோ R = L - s. அப்ப 10 years. 28ல 18 கழிச்சா 10 தானே. சோ அந்த 10 வருஷம் அப்படின்றது தான் வீச்சு. புரியுதா கான்செப்ட்? பெரிய நம்பர் 28 பா, அது உனக்கு பிரச்சனையா இருக்காது. சின்ன நம்பர் 16 போட்டுறாத. ஏன்னா மாணவர்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க ஒருத்தர் கூட இல்ல. சோ இது தேவையில்லாத பாக்ஸ் தான். ஆனா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணதா இப்படி கொடுத்துருக்காங்க. சோ ஐடியா புரிஞ்சுக்க. இதுல யாருமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்திருப்பாங்க. சரியா? அப்ப 18 தான் சின்ன நம்பரு. 28ல 18 கழிச்சா 10 தான் ஆன்சர். புரியுதா? 10 வருஷம். ஏன்னா இங்க வந்து வயசை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, இயர்ஸ். சோ அதனால தான் 10 years அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? 10 வருஷம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம்.
கொஸ்டின் நம்பர் 13. வீச்சு 13.67. சரியா? ரேஞ்ச் வந்து 13.67. மீப்பேறு மதிப்பு எல் சொல்லிட்டாங்கப்பா 70.08. எஸ் நான் கேக்குறாங்க. மிக சிறிய மதிப்பை கண்டறி. ஓகேவா? மிகப்பெரிய மதிப்பு 70.08னா மிக சிறிய மதிப்பு என்ன? சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் R = L - S. சரியா? ரேஞ்ச் = largest value minus smallest value. சோ 13.67 = 70.08 minus S. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சோ இதுல எனக்கு S வேணும் அப்படின்னா இது இந்த சைடு வந்துருமா? இந்த S இந்த சைடு வந்துரும். சோ மைனஸ் S வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் S ஆயிடும். சரியா? இந்த 70.08 அப்படியே வச்சுக்க. மைனஸ் 13.67 இந்த பக்கம் பிளஸ்ல போகுது. அப்ப அந்த சைடு வந்தா மைனஸ் 13.67 வரும். சரியா? புரியுதா? மைனஸ் S இந்த சைடு வந்தா பிளஸ் S, பிளஸ் 13.67 அந்த சைடு போனா மைனஸ் 13.67. சோ கழிச்சா 13.67 போச்சுன்னா மீதி 1. இங்க பாருங்க, இது 6 ஆகுமா? இது 10, 9. 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 3 போனா 6, 6ல 1 போனா 5. சோ 56.41 அப்படின்றதுதான் மிக சிறிய மதிப்பு. சரியா? எஸ் வந்து எவ்வளோ? 56.41. அப்ப கான்செப்ட் புரியுதா? சேம் இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா தான் நான் என்ன பண்றேன், மாத்தி மாத்தி நம்மளுக்கு எது தேவையோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ क्वेश्चन நம்பர் 14. R வந்து 36.8 ரேஞ்ச் சொல்லிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் S வந்து பாருங்க 13.4ன்னு கொடுத்திருக்காங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மிகப்பெரிய மதிப்பை கண்டறி அப்படின்னு. சோ போன சம்ம மிக சிறிய மதிப்பு கேட்டாங்க, இங்க மிகப்பெரிய மதிப்பை கேக்குறாங்க. சரியா? சோ பாருங்க, R = L - S. இதுதான் ஃபார்முலா. இதுல R வந்து 36.8 = L அப்படியே வச்சுக்கிற மைனஸ் S வந்து 13.4. ஓகேவா? எனக்கு தேவை L தான்பா. இதை நான் அங்கேயே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் 13.4 ஈக்குவல் இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? பிளஸ் 13.4 ஆகுமா? சோ 36.8 பிளஸ் 13.4 ஈக்குவல் டு L, லார்ஜஸ்ட் வேல்யூ. சரியா? இதை ரெண்டுத்தையும் கூட்டினாலே அப்ப ஆன்சர். அப்ப 36.8 13.4 2 1 அப்போ 50. சோ லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன வருது? 50.2 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ கேக்குறாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்க. புரியுதா கான்செப்ட்? லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்டா என்ன பண்ணீங்க? இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்க. அதாவது ரேஞ்சையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூயும் கூட்டிக்க. ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா ரேஞ்சில இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூவை கழிச்சிக்க. புரியுதா? ரேஞ்சில இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூவை கழிச்சிக்க. இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? क्वेश्चन நம்பர் 15. சோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன விஷயங்க, 10th புக்ல இதுவும் கொடுத்திருப்பாங்க. சரியா? என்னன்னா சராசரி 25.6, அதாவது மீன் கொடுத்திருக்காங்க. சரியா? வேற சிவி கொடுத்திருப்பாங்க. சிவி 18.75 கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாடலும் ஒரு சம் நத்திடுறேன். பாத்துங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் மாறுபாட்டு கெழு, அதுதான் சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலகத்தை காண்க. எஸ்டி கேக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிம்பிள் வந்து சிக்மா சிம்பிள் போடுவாங்க. சரியா? சோ திட்ட விலகத்தை காண்க, இததான் கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. சிவி அதாவது மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு சிக்மா பை பார் எக்ஸ் இன்டு 100. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் தெரிஞ்சுக்க. இதுதான் எக்ஸ் பார்.
சராசரின்னு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் எக்ஸ் பார். புரியுதா? சோ மீனை தான் சொல்றாங்க, எக்ஸ் பார்ன்னு சொல்றாங்க. அப்ப கீழே வந்து இந்த வேல்யூ, மேல சிக்மா அப்படின்றது தான் திட்ட விலக்கம். இதுதான் கேக்குறாங்க. சிவிக்கான வேல்யூ சொல்லிட்டாங்க 18.75. சோ 18.75 சிக்மா கேக்குறாங்க. கீழே 25.6 இன்டு 100. சரியா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. இந்த பக்கம் 25.6, இந்த சைடு வந்தா பெருக்கல் ஆகுமா? சோ 18.75 பெருக்கல் 25.6 வகுத்தல் 100 ஈக்குவல் டு சிக்மா. புரியுதா? இந்த பக்கம் பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வந்தா வகுத்தல் ஆகும். இங்க வகுத்தல் இருக்குது, இந்த சைடு வந்தா பெருக்கல் ஆகும். சோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 18.75. நான் பாயிண்ட் அப்புறமா வச்சுக்கிறேன். 256 அப்படியே பெருக்கிறேன். 6 5 30 மீதி 3, 6 42 3 45 மீதி 4, 6 8 48 4 52 மீதி 5, 1 6 6 5 11. 5 வாய்ப்பால பெருக்குனா 5 5 25 மீதி 2, I 35 2 37 மீதி 3, I 8 40 3 43 மீதி 4, 1 5 5 5 4 9. ரெண்டாவது வாய்ப்பால பெருக்குனா 10, 2 14 1 5, 2 8 16 1 17, 1 2 1 3. சோ 0, 10க்கு 0 மீதி 1, 3 10க்கு 0 மீதி 1, 8 10க்கு 0 மீதி 1, 16 18 மீதி 1, அப்ப 4. சரியா? இதுதான் வந்திருக்கிற ஆன்சர். இல்ல பாயிண்ட் எங்க சார் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர். சோ 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 3 தள்ளி புள்ளி வச்சுதானா? புரியுதா? அப்போ என்ன வருது? மேல 480ன்னு வருது, மேல பெருக்குனா. புரியுதா? 1 2 3 பா, 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிட்டேன். ஏன்னா இங்க ரெண்டு நம்பர் வருது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 1 நம்பர் வருது. சோ 480/100 ஈக்குவல் டு சிக்மா. இதுல ஒரு 0 கேன்சல். 48 10ஆல வகுத்தா 4.8 அப்படின்றது தான் சிக்மாக்கான வேல்யூவா இருக்கும். சரியா? 4.8 அப்படின்றது தான் சிக்மா, அதாவது திட்ட விலக்கமா இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா. சோ இந்த கான்செப்ட் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுவும் வந்து நம்ம புக்ஸ்ல இருக்கு. சரியா? எல்லா மாடலும் நம்ம கரெக்டா பாத்துருவோம். அப்புறம் எது கேட்டாலும் எழுத முடியும். ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்க. 3 விஷயம் தான் கொடுப்பாங்க. இல்ல எக்ஸ் பார்னா சராசரி, சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அது வந்து மாறுபாட்டு கெழு. இதுல திட்ட விலக்கம் அப்படின்னது எஸ்டி. சோ இந்த क्वेश्चनல இது கேட்டனால இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க. சரியா? இதுல அப்ளை பண்ண அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? இது கஷ்டமா கேட்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் கேட்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? பாருங்க, அடுத்த क्वेश्चन நம்பர் 16. முதல் 10 மிகை முழு எண்களின் வீச்சு, the range of first 10 positive integers அப்படின்னு சொல்லிருக்காங்க. 10 மிகை முழுக்கள். சோ 0ல ஆரம்பிக்குமா முழு எண்கள்? சரியா? மிகை முழுக்கள்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு மிகை முழு எண்களே வச்சுங்க. இதுல 9 வரைக்கும் வரும். 10 நம்பர்னா 10 வரைக்கும் எழுதிடாத. சரியா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க. முதல் 10 மிகை முழு எண்களின் வீச்சு. சோ the range of first 10 whole numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்படி whole numbers அப்படின்னு கொடுத்தா பாருங்க, 0 தான் ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். சரியா? 1 2 3 4 5 வேணா நம்பர் ஏதுமே, 5 6 7 8 9 10 நம்பர் வந்துச்சா பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் ஃபர்ஸ்ட் 10 ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். இதுக்கான வீச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ உனக்கே தெரியும் வீச்சுனா என்னது? L-S. லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கழிச்சா வரதுதான் வீச்சு. சோ 9ல 0 போச்சுன்னா 9 அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதா? கான்செப்ட் நல்லா புரியணும். நீ என்ன பண்றாத, 10 நம்பர் இருந்தவனே 10 வரைக்கும் எழுதிடாதீங்க. சரியா? ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களை சொல்றாங்க. சோ முழு எண்கள் 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ சின்ன நம்பர் 0 தான். சரியா? கான்செப்ட் நல்லா புரியுது இல்ல? 9ல 0 கழிச்சா 9 அப்படின்றது தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 17. The mean mark of 100 students was found to be 40.
சோ 100 மாணவர்களின் சராசரி வந்து 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 100 மாணவர்களின் மீன் வந்து எவ்வளவா? 40. சரி. பின்பு 53 என்ற எண் மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியா? சரியான மதிப்பை கொண்டு சரியான சராசரியை காண்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒரு ஸ்கூல்ல 100 பேரோட சராசரி வந்து 40. சோ மொத்தம் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி வரதுதான் மொத்தம் டோட்டல். சரியா? 40 100 பெருக்குனா 4000 அப்படின்றது தான் மொத்தம். சரியா? இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4000 ஓகே, இது பிரச்சனை இல்ல. இதுல ஒருத்தருக்கு 53 அப்படின்ற நம்பர் போறதுக்கு பதிலா 83 போட்டுடுறாங்க. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், எந்த நம்பர் போட்டிருக்கணும்? 53 நம்பர் போட்டிருக்கணும். சரியா? அதை நான் வந்து பிளஸ் பண்ணிக்கிறேன். ஆனா 83 நம்பர் வந்து போட்டுக்கூடாது. அது எனக்கு தேவையில்லை இந்த 4000த்துல. சரியா? அதனால என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? 4000ன்றது இந்த 100 40 பெருக்கி வர்றதுப்பா, அதுதான் மொத்தம். இதுல 53 நம்பர் போறதுக்கு பதிலா 83 நம்பர் போட்டிருக்காங்க. சரியா? சோ எது போடணுமோ அது பிளஸ், எது வேணாவோ அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். வகுத்தல் எத்தனை நம்பர் மொத்தம் இருக்கு? சராசரி அப்படின்றதுனால மொத்தம் 100 நம்பர். இப்ப இதுக்கான சராசரி என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. பாருங்க, 4000 83 53 போச்சுன்னா 30. சரியா? பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றதுனால -30 வகுத்தல் 100. சோ இத கழிச்சா 3970 வகுத்தல் 100. பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதுனால கடைசில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்க. அப்போ 39.7 அப்படின்றதுதான் புதிய சராசரி, நியூ ஆவரேஜா இருக்கும். புரியுதா கான்செப்ட்? இன்னொரு தடவை சொல்றோம் பாத்துக்க. இதெல்லாம் ஈஸியான சம்மு, மிஸ் பண்றாத. 100 பேரோட சராசரி 40, அவங்களுடைய மொத்தம் அப்படின்றது அது ரெண்டுத்தையும் பெருக்கி வர்றது. சரியா? இந்த 4000த்துல 53 அப்படின்றது சேர்க்க வேண்டிய இடத்துக்கு பதிலா 83 சேர்த்துறாங்க. சரியா? சோ அப்போ இதுக்கான சராசரி இப்பயும் 100 பேர் தான், நல்ல சேஞ்ச் இல்ல. அதனால இந்த 100 கீழே அப்படியே போட்டுக்கிறேன். 53ல 83 கழிச்சா -30, 4000ல 30 கழிச்சா 3970, அதுக்கு வகுத்தல் 100 அப்படின்னும் போது 39.7 அப்படின்றதுதான் புதிய சராசரியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எண்ணில் நீக்கப்பட்ட எண்ணானது. இதுவும் நம்ம ஏற்கனவே போட்ட மெத்தட் தான். சரியா? ஒரு 5 நம்பரோட கூட்டு சராசரி அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. 5 நம்பர், இப்ப நான் ABCDன்னு பேர் வச்சுக்கிறேன். இதுதான் 5 நம்பரு. சரியா? இந்த 5 நம்பரோட கூட்டு சராசரி அப்படின்னா கூட்டுறது, வேற ஒண்ணும் இல்ல. கூட்டினா எனக்கு என்ன வருதா? 25ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? புரியுதா? 25. அதுல இருந்து நான் ஒரு எண்ணை நீக்கினால் அந்த ஒரு எண் அப்படின்றது நான் என்ன வச்சுக்கிறேன், ஈன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 நம்பரோட சராசரி என்னவா? 20. புரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 நம்பரோட சராசரி வந்து 20 எனில் நீக்கப்பட்ட எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒண்ணும் இல்ல, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. 5 25 இருக்குன்னா 125 தான் அந்த 5 பேரோட மொத்த மதிப்பெண்ணோ ஏதோ ஒரு விஷயம். சரியா? அந்த 5 பேரோட சராசரி வந்து எவ்வளோ? 25. அந்த 5 பேரோட மொத்தம் வந்து 125. அதுல ஒருத்தர் போகும்போது வெளியே, அதாவது ஈன்ற ஒருத்தர் வெளியே போகும்போது 4 பேரோட சராசரி வந்து 20, 4 பேரோட மொத்தம் வந்து 80. சரியா? ஏன்னா 4 20 பெருக்குனா 80. நல்லா புரிஞ்சுக்க, உன் கொஸ்டினுக்கும் இந்த ABCDக்கும் சம்மந்தமே இல்ல. நான் ஏன் சொல்றேன், 5 பேருக்கு பதிலா 5 பேரை நான் இப்படி ABCDன்னு வச்சுக்கிறேன். சரியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சினா நீ என்ன பண்ணீங்க, 5 25 பெருக்கி 125ன்னு வச்சுக்க, 4 20 பெருக்கி 80ன்னு வச்சுக்க. இது ரெண்டுத்தையும் கழிச்சு வர 45 தான் அந்த வெளியே போனார் பத்தியா ஒருத்தர், அந்த 5வது எண்ணு அவங்களா இருப்பாங்க. சரியா? சோ நீக்கப்பட்ட எண் வந்து என்னது? 45. புரியுதா? 125ல 80 கழிச்சா 45 தானே. சோ அவ்வளவுதான் ஆன்சர். இல்லைன்னா கஷ்டம் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? பாருங்க, 4 பாடங்களில் ஒரு மாணவனின் சராசரி பெற்ற மதிப்பெண் வந்து 4 பாடங்களில் ஒரு மாணவனின் சராசரி மதிப்பெண் 75.
சரி, the mean mark of 4 subject வந்து 75. சரி, the mark of 5th subject is 80. ஆனா ஐந்தாவது பாதத்தில் அவர் பெற்ற மதிப்பெண் வந்து 80 எனில் புதிய சராசரியை காண்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். 4 பாதத்துல அவங்களுடைய சராசரி 75. சரியா? 4 சப்ஜெக்ட்ல. சோ அப்போ அதனுடைய மொத்தம் வந்து என்னவா இருக்கும்? 75யும் 4யும் பெருக்கி வரதுதான் மொத்தம். சோ 75 4யும் பெருக்குனா 300 அப்படின்றதுதான் 4 பாதத்துல அவருடைய மொத்த மார்க்கா இருக்கும். 5வது பாதத்துல அவர் எவ்வளவு மார்க் எடுக்கிறாராம்? 80 மார்க் எடுக்கிறாராம். புரியுதா? 4 பாதத்துல அவருடைய மார்க் 300 ரூபாய், 5வது பாதத்துல அவர் 80 மார்க் எடுக்கிறாரு. சோ இந்த 80 மார்க்கு கூட்டினா 380 அப்படின்றதுதான் 5 பாடம் சேர்த்து, அதாவது 5 சப்ஜெக்ட் சேர்த்து அவருடைய மார்க். சரியா? 5 சப்ஜெக்ட் சேர்த்து அவருடைய மார்க் 380. சோ இதுக்கான சராசரி அப்படின்னும் போது 5ஆல வகுப்பியா? புரியுதா கான்செப்ட்? மொத்தம் வந்து 300 மார்க், 5வது பாடத்துல ஒரு 80 மார்க். சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 380. ஓகேவா? 5 பாடத்துக்கான சராசரி என்னும் போது 5ஆல வகுப்பேன். 1 5 5, இங்க 7 5 35, மீதி 3 வருமா? 38ல 35 போச்சுன்னா மீதி 3. 30 எத்தனை முறை வரும்? 5 வாய்ப்பால 6 முறை வரும். சோ 76 அப்படின்றது தான் புதிய சராசரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 75 வந்துச்சு, இப்போ 5வது பாடத்துல 80 சேர்க்கும் போது உனக்கு டோட்டல் அதிகமாகுது இல்ல? சோ மொத்தம் அதிகமாகும் போது அதுக்கான சராசரியும் அதிகமாகும். சரியா? கான்செப்ட் புரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் சம் போவோம். क्वेश्चन நம்பர் 20. 75 எண்களின் சராசரி 35. பாருங்க, 75 எண்களின் சராசரி 35. ஒவ்வொரு எண்ணுடன் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய எண்ணின் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஒவ்வொரு எண்ணுடன் 5ஐ கூட்டினால், சரி கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கி வரதுதான மொத்தம். சரியா? 75யும் 35யும் பெருக்குனா என்ன வரும்? 5 5 25, மீதி 2. 5 35 37, 3ஆல பெருக்குனா ஒரு முறை, 3 5 5, மீதி 1பா. 3 21 1 22. சோ 5 12 6 2. சோ மொத்தம் வந்து 2625. இதுதான் அந்த 75 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த மார்க். சரியா? 2625 மார்க். இதோட நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரோடையும் 5 மார்க் நான் என்ன பண்ணிக்கிறேன்? சேர்த்துக்கிறேன். சரியா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 75 பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரோடையும் நான் 5 மார்க் சேர்த்துக்கிறேன். மொத்தம் எங்கிட்ட 75 பேர் இருக்காங்க. அப்ப 75 பேருக்குமே நான் 5 மார்க் சேர்த்தனா 375 மார்க் வருமா? புரியுதா? ஒருத்தருக்குதையும் 5 மார்க் கூட்டிக்கணும்பா. அப்போ 75 பேர் இருக்காங்க எங்கிட்ட. சோ 75 பேருக்குமே அந்த 5 மார்க் கூட்டினா 375 மார்க் வரும். சோ இந்த 375யும் இங்க நான் சேர்த்தா 0 0 0 3. சோ 3000 அப்படின்றது தான் இப்ப இருக்கிற டோட்டல். சரியா? இந்த 3000தோட சராசரி அப்படின்னும் போது 75க்கு சராசரி. 75 பேர் தானே மொத்தம். அதுக்கான சராசரி போட்டா 1 75 75, 4 75 300. இந்த 0 அப்படியே சேர்த்துக்கிட்டா 40 அப்படின்றது தான் புதிய சராசரியாக இருக்கும். புரியுதா? புதிய சராசரியாக இருக்கும். சோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லிட்டா, என்ன சார் ஷார்ட்கட்? 75 பேரோட சராசரி வந்து 35. சரியா? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, ஒவ்வொரு எண்ணுடன் 5ஐ கூட்டினால், இதுதானே சொல்லியிருக்காங்க. இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5, ஒரு எண்ணோட 5 கூட்டணும் அப்படின்றாங்களா? அப்போ நீ என்ன பண்ணு, இந்த சராசரி இருக்கு பாத்தியா, இதனுடையும் 5 கூட்டிக்க. அப்ப என்ன வரும்? 35 பிளஸ் 5 40 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எண்ணுடன் 5ஐ கூட்டினால் அப்படின்னா சராசரியோடையும் 5 கூட்டிக்க. இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5 அப்படின்னா நீ தாராளமா என்ன பண்ணிக்க, ஆவரேஜ் எதையும் 5 ஆட் பண்ணிக்க. இல்ல வேற வேற நம்பர் ஆட் ஆகுதுன்னா நீ நார்மலா இந்த மெத்தட் போட்டு தான் ஆகணும். சோ நார்மல் மெத்தட் தெரிஞ்சுக்க, ஷார்ட் கட்டையும் சைட்ல பாத்துக்க. ஓகேவா? இதே கொஸ்டின் சார் இப்போ ஒவ்வொரு நம்பரோடையும் 5 மைனஸ் பண்றாங்க அப்படின்னா நீ தாராளமா இந்த ஆவரேஜ் 5 மைனஸ் பண்ணிக்கப்பா. புரியுதா? அதே மாதிரி
ஒவ்வொரு எண்ணுடன் 5 பெருக்கினால் அப்படின்னு வந்தா நீ தாராளமா என்ன பண்ணிக்க, ஆவரேஜோட 5 பெருக்க. புரியுதா? ஒவ்வொரு எண்ணுடன், அந்த வார்த்தை முக்கியம். இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5 இல்ல சப்ட்ராக்டட் பை 5 இல்ல மல்டிப்ளை பை 5 இல்ல டிவைடட் பை 5 எது வந்தாலும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க. ஆவரேஜோட அதை மல்டிப்ளை பண்றதோ இல்ல வகுத்தல் பண்றதோ இல்ல பெருக்கல் பண்றதோ ஏதோ ஒண்ணு பண்ணிக்க. சரியா? ஆனா முக்கியமான வார்த்தை என்னது? ஒவ்வொரு எண்ணுடன் இந்த வார்த்தை வரணும். ஈச் நம்பர். ஓகேவா? இங்க நம்மளுக்கு கூட்டதாம்பா சொல்றாங்க. ஒவ்வொரு எண்ணுடன் 5 கூட்டினால் அப்படின்றாங்க. சோ நீ என்ன பண்ற, ஆவரேஜோட 5 கூட்டிக்கிற. கழிக்க சொல்லியிருந்தா கழிச்சிருப்ப. புரியுதா? இது நார்மல் மெத்தட். ஏன் இங்க நான் பண்ணன்னு புரியுது இல்ல? 75 35 பெருக்குனா 2625. இந்த 375 ஏன் வந்துச்சு? ஒவ்வொரு எண்ணுடன் 5 கூட்டுறாங்க. எங்கிட்ட மொத்தம் 75 எண் இருக்கு. சோ 75 5 பெருக்குனா 375 வருது. இதுதான் அந்த 5 கூட்டி வரனால மொத்த டோட்டல். சோ 375 இந்த 2625 கூட்டினா 3000 வந்திருக்கா? இதுதான் இப்ப இருக்கிற நியூ டோட்டல். சரியா? அந்த 5 கூட்டி ஒவ்வொரு எண்ணுடன் 5 கூட்டும் போது எனக்கு 3000 வருது. சரியா? இந்த 3000க்கு நீ ஆவரேஜ் கண்டுபிடிச்சனா 75 வகுப்பியா? சோ அப்படி வகுத்தினா 40 அப்படின்றது தான் ஆவரேஜா இருக்கும். சரியா? இதுதான் நான் என்ன சொன்னேன், டைரக்டா இப்படி நீ போட்டு போலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन நம்பர் 21 பாருங்க. 11 முடிவுகளின் சராசரி 60. the result of sorry the mean of 11 results எவ்வளவு இருக்கா? 60 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் 6 முடிவுகளின் சராசரி ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கா? சராசரி 58. சரியா? கடைசி 6 முடிவுகளின் சராசரி 63. சோ லாஸ்ட் 6 63. அவங்க கேக்குறது என்னன்னா, 6வது முடிவின் மதிப்பு என்ன? சோ ரிசல்ட் 6க்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறாங்கன்னா ஒண்ணும் பெருசு இல்லைங்க. 11 முடிவுகளின் சராசரி 60. சரியா? அப்போ இதுக்கான டோட்டல் என்னவா இருக்கும்? 11 66 ஒரு 0 660 தான் டோட்டல். சரியா? அப்போ 11 முடிவுகளின் மொத்தம் 660. the total of 11 results 660. சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்டுக்கான மதிப்பு எவ்வளவா இருக்குன்னு பாருங்க. இது பெருக்குனா 58 6 8 48 மீதி 4 6 5 34 34. சோ இதுக்கான ரிசல்ட் 348 வருது டோட்டல். சரியா? கடைசி 6க்கான ஆன்சர் என்ன வருது? 63 6ஆல பெருக்குனா 6 3 18 மீதி 1 6 6 36 1 37. சோ கடைசி 6க்கான டோட்டல் 378. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 6லயும் 348 டோட்டல், கடைசி 6ல 378 டோட்டல். சோ மொத்தம் எனக்கு பாரு 12 நம்பர் வருது. ஃபர்ஸ்ட் 6 ஒரு நம்பரு, கடைசி 6 ஒரு நம்பரு. சரியா? ஆனா எனக்கு குத்துருக்கு மொத்தம் 11 நம்பர் தான். கரெக்ட் தானே? முடிவுகள் மொத்தமே 11 நம்பருக்கு தான் சொல்லிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 6ன்றது ஒரு நம்பரு, கடைசி 6ன்னு சொல்லும் போதே அதுல 6 கணக்கு வந்துரும். சரியா? இப்ப நீ எக்ஸாம்பிள் பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் 6ன்னும் போது 6 கணக்கு வருதா? வருது. கடைசி 6ன்னு சொல்லும் போதும் இந்த 6 தான் சென்டர் பாயிண்ட். 6ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் 6லயும் 6 இருக்கு, கடைசி 6லயும் 6 இருக்கு. சோ அதுதான் கேக்குறாங்க. ரிசல்ட் ஆஃப் 6 6வது ரிசல்ட் முடிவோட மதிப்பு என்ன அப்படின்னு. நீங்க ஒண்ணும் வேணாம், இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 12 முடிவுகளின் மதிப்பு தெரிஞ்சிருமா? சோ அது ரெண்டுத்தையும் கூட்டிங்களா 16 மீதி 1 12 மீதி 1 726 வருது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 12 முடிவுகளின் மொத்தம். சரியா? எனக்கு தேவை அந்த 6வது மதிப்பு மட்டும்தான். அதுக்கு நீ 11 முடிவுகளின் மொத்தத்தை கழிச்சாலே போதும். சரியா? கழிச்சா என்ன வரும்? 6 72 66 போச்சுன்னா 6. சரியா? அப்ப 66 தான் ரிசல்ட் 6க்கான மதிப்பா இருக்கும். ரிசல்ட் 6க்கான மதிப்பு என்னது? 66 இருக்கும். அப்ப கான்செப்ட் புரியுதா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 726. ஆனா இது 12 மதிப்பு. சரியா? 12 முடிவுகளின் மதிப்பு. எனக்கு தேவை என்னது? அந்த 6வது மதிப்பு மட்டும்தான்.
சோ அதனால நீ என்ன பண்ணிக்கிற, இந்த 726ல இருந்து இந்த 11 முடிவுகளின் மதிப்பை கழிச்சுக்கிற. அப்படி கழிச்சு வர்றதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்போமா? சோ பாருங்க, 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20. இந்த எண்களில் மிகப்பெரிய எண்ணை கண்டறி. The mean of 7 consecutive numbers. So 7 consecutive numbers. Question number 22. X, x plus 1, x plus 2, x plus 3, x plus 4, x plus 5, x plus 6. ஏ நம்பர் வந்தா பாருங்க, mean of consecutive number. இது 1னா 1 plus 1 2, 1 plus 2 3, 1 plus 3 4. அதாவது அடுத்தடுத்த நம்பர், அதான் கன்செகட்டிவ் நம்பர், தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னுவாங்க. சோ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதுதான் வந்து அந்த 7 நம்பர். இதுக்கான சராசரி, சராசரின்னும் போது இதை ஆட் பண்ணுவோமா? எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 5, எக்ஸ் பிளஸ் 6 வகுத்தல் 7. ஏன் 7? இது மொத்தம் 7 நம்பர் இருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க 7 தொடர்ச்சியான எண்கள். இதுக்கான சராசரி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்களா? 20. சரியா? நான் அந்த சைட் போடல, சோ இந்த சைட் போடுறேன் பாத்துங்க. மீன் வந்து எவ்வளவா? 20. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 7 20 பெருக்குனா 140 ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 7x பிளஸ் 1 2 கூட்டினா 3 3 3 கூட்டினா 6 6 4 10 10 5 5 5 6 கூட்டினா 21. சோ இது இந்த சைடு எடுத்து வந்தா 140 மைனஸ் 21 ஈக்குவல் டு 7x. சரியா? 140ல 21 போச்சுன்னா என்ன வரும்? 119 வருமா? சோ 119 ஈக்குவல் டு 7x. ஒரே 7 இங்க ஒரே 7, மீதி 11ல 7 போச்சுன்னா 4. சோ 49 வந்து எத்தனை முறை வரும்? 7 முறை வரும். சோ அப்ப x ஈக்குவல் டு 17 அப்படின்றது தான் x இன் மதிப்பு. சரியா? கொஸ்டின்ல x இன் மதிப்பு தானே கேக்குறாங்க? இல்ல, x இன் மதிப்பு கண்டுபிடிச்ச இதுல மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? the largest value எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ largest நம்பர்னா ஒண்ணும் இல்லைங்க, இதுதான் நீ எடுத்திருக்கிற அந்த 7 நம்பர். சரியா? இந்த 7 நம்பர்ல எது லார்ஜஸ்ட்? x plus 6 தான் பெருசு. சரியா? ஏன்னா x ஓட 6 கூட்டி வருது, இது x ஓட 5 கூட்டி தான் வருது. சரியா? ஏன்னா x ஒரே மதிப்பு தான், அப்ப x ஓட 6 கூட்டி வர்றது தான் பெரிய வேல்யூவா இருக்கும். அப்ப 17 பிளஸ் 6 23 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? 17 பிளஸ் 6 23 அப்படின்றது தான் ஆன்சர். கொஸ்டின் புரியுது இல்ல? கன்செகட்டிவ் 7 நம்பர்ஸ் அப்படின்றதால நான் தொடர்ச்சியா 7 நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 1, அதுக்கு அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 2. சோ இதுக்கு சராசரி 7 நம்பர்ன்றதால 7ஆல வகுக்கிற சராசரி 20 அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறேன், அதுல பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுல மெஷர் ஆஃப் சென்டர் டெண்டன்சி மையப்போக்கு அளவைகளை பார்த்திருப்போம். சரியா? இத வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா மாடலுமே சொல்லியாச்சு, இதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.